இந்த ஊசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாத் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய ஸ்டோன் கிளாத் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத்ல வந்து ஸ்டோன்ல வந்து பட்டு இதுல முனை உடஞ்சிரும். பட் அந்த முனை உடஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா கிளாத்ல மாட்டி மாட்டி கிளாத் வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஊசியை தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஊசி வாங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க கலர்லயே வாங்கிக்கோங்க. இதே வந்து சில்வர்ல கலர்லயும் கிடைக்கும், அது கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி இந்த கலர்ல கிடைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். நீங்க வந்து நிறைய கிளாத்தஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அடிக்கடி இந்த நீடில மாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீடில் கரெக்டா பஞ்ச் ஆயிட்டு வரும். ரொம்ப நாள் வந்து ஒரே நீடில் யூஸ் பண்றோம்னா நமக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அதே மாதிரி நீடில் வந்து பழசாயிடுச்சுன்னா ஸ்டிச்சஸ் வந்து சரியாகாது. ஸோ வந்து இந்த நீடில வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாபின்ல வந்து நம்ம நூல் சுத்தணும் ஒரு கலர்ல. இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இதுல இவ்வளவு நூல் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதுக்கு மேலேயே வேணும்னாலும் நம்ம வந்து நூல் சுத்திக்கலாம். பட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்காது. மேல சுத்துற நூல் வந்து டக்குன்னு தீந்து போயிடும். அந்த கிளாத் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடியிற அளவுக்கு நமக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நூல் எடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த நம்ம நூலோட இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதுலயே திருப்பி சுத்தி வச்சிடணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த கேசஸ் பாபின் கேசஸ் வந்து நிறைய தேவைப்படாது. இல்லைன்னா வந்து நம்ம கடையில வந்து நிறைய கேசஸ் வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாபினும் அந்த பாபினோட கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு செட் எப்பயுமே வந்து ஒரு டப்பால வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்ப தொலையுது, மிஸ் ஆகுது, இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம அந்த டைமுக்கு போய் கடையில வாங்கிட்டு வராம இந்த மாதிரி ஒரு கேஸ் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மிஷின்க்குலாம் நம்ம விடுற லூப்ரிகேஷன் ஆயில். இது வந்து பாத்தீங்கன்னா நான் 1 லிட்டர் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது நிறைய பிராண்ட்ஸ் இல்ல நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸ்லயும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கும், நமக்கு வந்து இந்த லூப்ரிகேஷன் ஆயில்லாம் வந்து கிடைக்கல. இப்ப வந்து எங்கெங்கெல்லாம் அந்த சூயிங் மிஷின்ஸ் கடை இருக்கும் அங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த லூப்ரிகேஷன்ஸ் ஆயில் கிடைக்கும். எல்லா ஷாப்லயும் இருக்காது. அதே மாதிரி ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். அந்த மாதிரி இன்டீரியர்ல இருக்கும் நமக்கு வந்து இந்த ஆயில் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட் கெரோசின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு கப்னா தேங்காய் எண்ணெய் ஒரு கப், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லூப்ரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிஷினுக்கு போடும்போது மிஷின் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். உங்களுக்கு மழை காலத்துல வந்து டைட்டா இருக்கு மிஷின், த்ரூ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க இந்த ஆயில் வந்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலாவே மிஷின்ல வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஆயில் ஃபுல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாம வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிஷின் ஆயில். இது வந்து 1/2 லிட்டர் கேன்ல 1 லிட்டர் கேன்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்கும். 1 லிட்டர் வந்து நான் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த மாதிரி நிறைய வரும். நீங்க நார்மலா தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் வந்து மிஷினுக்கு விடாம இந்த மாதிரி லூப்ரிகேஷன் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப லைஃப் வரும். ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இந்த ஆயில் போட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். இது வந்து நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில்ஸ்ல வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம விடுற மாதிரி குட்டி பாட்டில வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து காலியாக இதுல ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாட்டர் கலர்லயே இருக்கும். சோ நீங்க வந்து வைக்கும் போது சேஃப்டியா வைங்க. குட்டி பசங்க இருக்காங்க வீட்டுல அப்படின்னா வந்து இது தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அவங்க எடுத்து குடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து வைக்கும் போது சேஃப்டியா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து டிரா பண்ண போறீங்க, பேட்டர்ன் போட போறீங்க, பேப்பர்ல போட்டாலும் சரி கிளாத்ல போட்டாலும் சரி, பேட்டர்ன் போட போறீங்கன்னா சிசர்ஸ் யூஸ் பண்ணி தான் பேட்டர்ன் போடுவோம். ஸோ சிசர்லயுமே உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் வந்து இருக்கும், அதை வந்து கால்குலேட் பண்ணி நீங்க வந்து பேட்டர்ன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கர்வ்ஸா இருக்க ஸ்கேல்ஸும் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹிப் கர்வ்க்கு
எடுத்திருக்க ஸ்கேலா இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு ஷர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ற கர்வ் வரும், பேண்ட் கட் பண்றதுக்கு கர்வ் வரும், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கர்வ் ஸ்கேல்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்கேல் வந்து 1 அடி ஸ்கேலு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி 3 அடி அந்த மாதிரி பெரிய சைசஸ்லயும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். நமக்கு வந்து எது பெஸ்டா இருக்கும், இது வந்து பிளாஸ்டிக்ல கிடைக்கும், ஃபைபர்ல கிடைக்கும், வுட்ல கிடைக்கும். இதுல வந்து எது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வுடன் ஸ்கேல் தான் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும், அவ்வளவு சீக்கிரம் உடையாது. அதே மாதிரி இதுல இருக்க மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா போகாது. அதே மாதிரி ஃபைபர்ல இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேல்ஸும் வந்து உங்களுக்கு கீழே விழுந்தாலும் உடையாது. இது கொஞ்சம் வுடன் ஸ்கேல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப் கம்மியா தான் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு மார்க்கிங்க்கு யூஸ் ஆகும். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேசிங் வீல். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸ்க்கு மற்றபடி நார்மலாவே ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்றீங்க, இதுல வந்து நான் இப்ப சும்மா ஒரு நெக் வரைஞ்சிருக்கேன், இதே சைஸ் வந்து எனக்கு பேக் சைடுக்கு வேணும், இல்லைன்னா வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ஆஃப் வந்து மார்க் பண்ணிருக்கோம், இன்னொரு ஆஃப் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த ட்ரேசிங் வீல வந்து நீங்க மார்க் பண்ணிருக்கிறதுக்கு மேல இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல அந்த சாக் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கீழே இறங்கிடும். இந்த மார்க்கிங் மேலேயே இந்த ட்ரேசிங் வீல இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா அதோட டாட் வந்து கீழே அப்படியே இறங்கிடும். ஸோ நீங்க வந்து இங்க தெரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி இறங்கி இருக்கும். இந்த இடத்துல உங்களால ஈஸியா மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு நெக் வந்து கிடைச்சிரும். இது நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸ்க்கு மற்றபடி மேல போட்டிருக்க பேட்டர்ன் வந்து அப்படியே கீழே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேஸ் பண்ணி ஈஸியா எடுத்துக்க முடியும். அதுக்காக வந்து இது யூஸ் ஆகுது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 rupees அந்த மாதிரி வரும். ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து நான் ஷாப்ல வாங்கினதுனால 20 rupeesக்கு வாங்கினேன். இப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் டேப்ல இப்போ 1 inch, 1/2 inch, 1/4 inch எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் பிகினரா இருக்கும்போது டவுட்டா இருக்கும். சோ வந்து அவங்களுக்காக சொல்றேன். இப்போ வந்து 2 ல இருந்து 3 வரைக்கும் வந்து 1 inch. இதுல 1/2 inch பாத்தீங்கன்னா இந்த டார்க்கா ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து 1/2 inch. இதுல வந்து இந்த 2 பெரிய கோடுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து 1/4 inch. இங்க வந்து போட்டிருக்கேன் பாருங்க, இந்த 2 கோடு கழிச்சு ஒரு கோடு வர்றது வந்து 1/4 inch. அதுக்கப்புறம் 2 கோடு கழிச்சு வர்றது வந்து 1/2 inch. அதே மாதிரி திருப்பி இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வர்றது வந்து 1 inch. இதை வச்சு நம்மளால ஈஸியா 1/2 inch எது, 1/4 inch எது, 1 inch எது அப்படி சொல்லிட்டு நம்மளால மார்க் பண்ண முடியும். கொஞ்சம் பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நமக்கு இந்த டவுட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். எது வந்து 1/4 inch, எது 1/2 inch, எது 1 inch சொல்லிட்டு. சோ இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இது வந்து இன்ச்சஸ்ல, சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ 1 inch அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வரும். 2.5 சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் 1 inch. இப்ப நம்ம கடையில எல்லாம் வந்து 1 மீட்டர் கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டிமீட்டர்ல 100 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல 39.5 inches தான் இருக்கும். சோ நமக்கு கிளாத் வந்து மெஷர் பண்ணி வாங்குறதுக்குலாம் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கட்டிங் போடுறதுக்கு வந்து இன்ச்சஸ் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இவ்வளவு இன்ச் இருந்தா இவ்வளோ இந்த அளவுக்கு லென்த் வைக்கணும் அப்படி சொல்லி இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ வந்து ஒரே டேப்ல ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து சென்டிமீட்டர் இருக்கும். இது நம்ம நார்மலா இருக்க ஸ்கேல்ஸ்ல எல்லாமும் இருக்கும். ஸ்கேல் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல வரும், இன்னொரு சைடு சென்டிமீட்டர்ல வரும். சோ உங்களுக்கு வந்து எது மாதிரி தேவையோ அதை வச்சு ஈஸியா உங்களால மார்க் பண்ணிக்க முடியும். நம்மளோட சிசர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்திலயோ இல்லைன்னா வந்து இப்ப கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி விரிக்கிறதே டைட்டா இருக்கும். நம்மளால வந்து அவ்வளவு சீக்கிரம் கிளாத்தை கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்க்ரூல வந்து நம்மளோட லூப்ரிகேஷன் ஆயில கொஞ்சம் இந்த மாதிரி 3-4 டிராப்ஸ் விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஃப்ரீ ஆயிடும். ஈஸியா நம்மளால கட் பண்ண முடியும், கிளாத்தை கட் பண்ண முடியும். சிசர் கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரீ ஆயிட்டு லூஸ் ஆயிடும். இது வந்து நீங்க எப்பயுமே என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கிளாத் கட் பண்றதுக்கு ஒரு சிசரும், பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு சிசரும் வச்சுக்கலாம்.
நீங்க வந்து இத பேப்பர் கட் பண்றது வந்து கிளாத் கட் பண்ணக்கூடாது, கிளாத் கட் பண்றதுல பேப்பர் கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தனித்தனி சிசரா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சிசரோட ஷார்ப்னஸ் போகாம இருக்கும்.